ஹாய், பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை நம்ம வீட்டிலையே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரை ஸ்பூன் மிளகாப்பொடி. உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு மேலே உள்ள தோலை சீவிக்கலாம். இல்லை இது மாதிரி நல்லா சீவிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு தேவையான அளவு நீட்டமாக கட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் சிறுசாகவும் இல்லாமல் ரொம்பவும் பெருசாக இல்லாமல் மீடியம் சைஸாக இந்த சைஸில் வெட்டிக்காங்க. ஒரு பேனில் தண்ணி கொதிச்ச பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்ச பீஸுகள்லாம் போட்டுக்காங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்காங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன பீஸை வெட்டி பாருங்கள். பாதியாக வெட்டிடுச்சாக்க வெந்துருச்சுன்னா இருக்கும். அதே பதம். இதை ஒரு 5 மினிட்ஸ் ஃபேனில் வச்சுருங்க, அந்த ஈரப்பதமெல்லாம் போகிறதுக்காக. சின்ன பிளேட் ஆர் பவுலில் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு அரை ஸ்பூன் மிளகாத்தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணினாத்தே ஒரு இடத்துல மட்டும் மிளகாப்பொடி இல்லாமல் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகும். நம்ம எடுத்து வச்ச உருளைக்கிழங்குல நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண மாவை இது மேலே நல்லா தூவி விட்டு நல்லா கலந்துக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க. எல்லா பீஸ்லேயும் மாவு இருக்க மாதிரி. நம்ம பொரிக்க போகிற சட்டியில் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பீஸுகளை எண்ணெயில் போட்டுருங்க. இது நல்லா வேகணும். இன்னொன்று மீடியம்லேயே வச்சு யூஸ் பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. மீடியமில் வச்சா தான் வெளியே இருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா வெந்து பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் எடுங்க. அப்போ தான் எல்லாமே வெந்திருக்கும். ரொம்பவும் கருகும் விட்டுறக்கூடாது. ஓரளவு பொன்னிறம் வந்ததும் எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி. ஹோம்மேட். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.